ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பிஒய்க்யூ சீரியஸில் ஜாகிரபி செக்மெண்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025ல கேட்ட கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ சீரியஸில் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் எப்படி லாஜிக்ஸ், எலிமினேஷன், கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜியை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத லேர்ன் பண்ண போகிறோம். அது தவிர பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேண்டிடேட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா வாட் கொஷின் டு அட்டன், வாட் டு ஸ்கிப். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எதை அட்டன் பண்ணணும்னு சொல்லி தர தேவையில்ல, எந்த கொஷினை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றத தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்றதே நிறைய பேர் பெரிய அளவில் பாதிப்படைஞ்சு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ சீரியஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் கரெக்டான டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு. சரி, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ரிப்பீட்டடாக அவங்க லாஸ்ட் 10 இயர்ஸில் யூஸ் பண்ண பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணணும். பாசிட்டிவ் கீவேர்ட்ஸ்ன்றது கேன், சம், மே, ஒன் ஆஃப் தி. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் டைரக்ட்லி, டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப், பட், நன், பைண்டிங், ஆல், எவரி, mandatorily, immediately, steadily, temporarily, easily, wholly, should, must, not, cannot, any, entire, only. ஸோ இதை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெட்டீரியல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறோம், அதில் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை அசஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் எதில் ஆண்டிஸ் மவுண்டைன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, ஜாகிரபி படிக்கிறப்ப மேப்பிங் செக்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மேப்பிங் செக்மெண்ட்டில் நீங்கள் கான்டினென்ட் வைஸ் கண்டிப்பாக கவர் பண்ணணும். இது வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம மேப்பிங்க்கு செப்பரேட் வீடியோவும் போடுறோம். இப்போ சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட் நீங்கள் படிக்கிறப்போ ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிருப்பீங்கன்னா, ஆண்டிஸ் மவுண்டன் அப்படின்றது அந்த கான்டினென்ட்டோடைய வெஸ்டர்ன் சைடு லொக்கேட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இவங்க லிஸ்ட் பண்ணுற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, இந்த பராக்வே இருக்குல்ல, பராக்வே ஆல்மோஸ்ட் ஈஸ்டர்ன் சைடு ஆர் சென்ட்ரல் பார்ட்டில் வரும். பிரேசிலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈஸ்டர்ன் சைடு தான் வரும். இந்த 2 கண்ட்ரிஸை மட்டும் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் எல்லா கண்ட்ரிஸுமே இந்த சைடு தான், அதாவது டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் சைடு தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதனால அதுக்குள்ள ஆண்டிஸ் மவுண்டன்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அந்த லாஜிக் வச்சு இதை ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் வாட்டர் பாடிஸ். இதில் எது ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் விஷயம், இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். இதில் எக்ஸ்கியூஸே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ரிப்பீட்டடாக யூபிஎஸ்சி இந்த பாஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சரி, லேக் டங்கநாயக்கா அப்படின்றது ஆப்பிரிக்காவில் இருக்குது. குறிப்பாக டன்சேனியா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அந்த பார்டரில் லொக்கேட் ஆகிருக்கும். சரிங்களா? டோன்லே ஸ்லாப் அப்படின்றது கம்போடியா, நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸில் லொக்கேட் ஆகிருக்கிறது. பேட்டோஸ் லகோன் அப்படின்றது பிரேசிலில், குறிப்பாக சதர்ன் பிரேசிலில் லொக்கேட் ஆகிருக்கிறது. சரி, இப்போ நான் கான்டினென்ட் எந்த கண்ட்ரியில் லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ அதில் ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுமான்னு நம்ம லாஜிக் அப்ளை பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன் மேப்பில் டங்கநாயக்கா அப்படின்றது ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் ரீஜனில் தான் லொக்கேட் ஆகிருக்கும், சதர்ன் சென்ட்ரலில். இதில் ஈக்குவேட்டர் ஆல்மோஸ்ட் நியராக போகும். அதாவது பார்த்தீங்கன்னா, இது டங்கநாயக்கா அப்படின்றது கொஞ்சம் சவுத் ஆஃப் ஈக்குவேட்டரில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். ஆனால் ஈக்குவேட்டரில் பாஸ் ஆகிற கண்ட்ரி என்னன்னா, இது லேக் என்னன்னா லேக் விக்டோரியா ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் கண்டிப்பாக ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுது. ஆனால் இந்த தங்கநாயக்கால பாஸ் ஆகலை. சரிங்களா? அதை எலிமினேட் பண்ணிடுங்க. டோன்லி ஸ்லாப்ன்றது கம்போடியாவில் இருக்குது. கம்போடியான்றது இந்தியாவுக்கு சைட்டில் இருக்கிறது. இந்தியாவுக்கு சவுத்தில் தான் ஈக்குவேட்டரே போகுது. அப்போ எப்படி இதில் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கும்? சான்ஸே கிடையாது. பேட்டோஸ் லகோன்ன்றது பிரேசில் சொல்லிட்டேன். பிரேசிலில் நார்தன் ஆர் சென்ட்ரல் பிரேசில் ரீஜனில் தான் ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுது. சதர்ன் பிரேசில் ரீஜனில் வாய்ப்பே இல்லை. ஸோ 3மே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன், டர்மெரிக்கை பற்றி ஃபேக்ட் கேட்டிருக்காங்க. 2022-23 அந்த காலகட்டத்தில் இந்தியா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டர்மெரிக் அப்படின்றாங்க. மோர் தென் 30 வெரைட்டிஸ் ஆஃப் டர்மெரிக் இந்தியாவில் க்ரோ பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா, தெலங்கானா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு தான் மேஜர் டர்மெரிக் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டர்மெரிக்னா மஞ்சள் தெரியும். இந்த மஞ்சள் தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக விளைவிக்கிறாங்க, சேலம், ஈரோடு ரீஜனில். இந்த டர்மெரிக் விளையிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, நிறைய சன்லைட் தேவைப்படும். ஹை சன்லைட்டு தான் இதுக்கு பிரைமரி கண்டிஷன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு தண்ணி தேவைப்படும். ஆனால் தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? படிக்கிறப்பே நம்ம ஜாகிரபி பேசிக் புக்ஸில் இது கொடுத்துருப்பாங்க. நம்மளுமே அடிஷ்னலாக அந்த ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கிராப்ஸ் படிக்கிறப்பையும் அதுக்கு என்னென்னா ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன், அதுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், அது எந்தெந்த ரீஜனில் இந்தியாவில் அந்த கிராப்ஸ் விளைவிக்கிறாங்க இப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அசியூம் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். கொடுத்துருக்குற அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட், எதுவுமே பெரிய அளவில் கீவேர்ட்ஸ் பயன்படுத்தலை.
பாசிட்டிவ் நெகட்டிவ் கீவேர்டு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். இதில் வாட்டர் லாக்டு இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்குது, கர்நாடகாலையும் கொஞ்சம் ரீஜனில் விளைவிக்கிறாங்க, மகாராஷ்டிரா, தெலங்கானா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளாட்டிவ் ரீஜன்ஸ். பிளாட்டிவ் ரீஜன்னால என்ன இருக்கும், அன்ஈவனாக இருக்கும். அப்போ தண்ணி தேங்காது, கீழே ஓடிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு நார்தர்ன் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, பிளெயின் ரீஜன்ஸ், இந்த யூபி பீகார் அங்கெல்லாம் வந்து தண்ணி பெரிய அளவில் தேங்கி நிற்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே விளைவிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சதர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியாவில் வந்துட்டு இந்த மஞ்சள் அதிக அளவு இந்தியாவில் விளைவிக்கிறாங்க, அது உண்மைதாங்க. ஸோ இதில் இந்தியாவே ஒரு டைவர்ஸான கண்ட்ரி, அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஒரு கிராப்ஸில் விளைவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த லாஜிக்கில் அசியூம் பண்ணிக்காங்க. மஞ்சள் இந்தியாவில் அதிகமாக விளைவிக்கிறதுனால இது எக்ஸ்போர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 ஃபேக்ட்டுமே கரெக்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, கிராப்பு மினரல் ரிசோர்ஸஸ் படிக்கிறப்ப அதோட பேசிக் விஷயம் என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க 11th 12th புக்கில். அது நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரிசர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். 4th ஒன், கான்டினென்டல் ரிஃப்ட் தியரியோட எவிடன்ஸ் கேட்குறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரபி புக்லேருந்து கேட்கப்பட்ட டைரக்டான கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்ஷியன்ட் ராக்ஸ் ஆஃப் பிரேசிலும் அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவும் வந்துட்டு நிறைய வந்து ஃபிசிக்கல், ஜியாகிரபிக்கல், ஜியாலஜிக்கல் சிமிலாரிட்டி இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஃபிட்டிங்கும் ஆகும்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ஸோ மேட்ச் ஆகுது அப்படின்றாங்க. ஆமாம், பிரேசிலும் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவும் மேட்ச் தான் ஆகுது நிறைய விஷயத்தில். கோல்டு டெபாசிட் ஆஃப் கானா வந்து பிரேசிலுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. கோல்டுவானா டெபாசிட் வந்து இந்தியாவில் இருக்கிறது வந்துட்டு இதோடைய கவுண்டர் பார்ட்ஸ் வந்துட்டு 6 டிஃப்ரெண்ட் லேண்ட்மார்க்ஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குன்றாங்க. ஆமாங்க, ஏன்னா இது நீங்கள் வந்து ஜியாகிரபி புக்லேயே படிச்சிருப்பீங்க. இந்தியா ஒரு காலத்தில் கோண்ட்வானா ரீஜன்லேருந்து வந்தது. அப்போ வந்து ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, பிரேசில் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இந்தியா கூட யுனைடெட் லேண்ட்மார்க்ஸ்ன்னு படிச்சிருப்போம். இதுவும் உண்மைதான். 3 ஃபேக்ட்டுமே கரெக்டு தான். ஈஸியான கொஷின் இது. நீங்கள் ரொம்ப நேரம் டைம் செலவு பண்ணாமல் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின். 5th ஒன், amount of dust particles in the atmosphere is more in subtropical and temperate than in equator. கரெக்டுங்க. ஏன்னா வந்துட்டு ஈக்குவட்டோரியல் ரீஜனில் அதிகமாக மழை பெய்யும். அப்போ டஸ்ட் இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால கரெக்டு. ரீசெண்டாக கூட டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் வந்தப்போ ஆர்டிஃபிஷியல் ரெயின் மழையை வர வச்சு டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வாஷ் அவுட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணாங்க. ஃபெயிலியர் ஆச்சு, நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அந்த லாஜிக் வச்சுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு ஆன்சர் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ஏரியாஸ் ஹாவ் லெஸ் ட்ரை விண்ட்ஸ். தப்புங்க. எப்படி லெஸ்ஸாக இருக்கும், அங்கே வந்து மோர் ட்ரை விண்ட்ஸ் தான் இருக்கும் டெசர்ட் ஏரியாஸ்லலாம். ஸோ அதனால வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. 6th ஒன், இன் ஜனவரியில் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசோதோம் கொஷினும் 11th ஸ்டாண்டர்ட் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரபி புக்லேருந்து கேட்கப்பட்ட டைரக்டான கேள்வி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரியில் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அதாவது ஐசோதோம்ஸ் வந்துட்டு ஈக்குவேட்டர் பெண்ட் ஆகும். இதில் லேண்ட் மாஸில் போல்வர்ட்ஸ் வந்து கிராசிங் த ஓஷன்ஸில். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஜனவரியில் வந்து ஏர் ஓவர் த ஓஷன்ஸ் வந்துட்டு வார்மராக இருக்குன்றாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் விஷயம் நீங்கள் ஜியாகிரபி படிக்கிறப்ப தெரிஞ்சிருப்பீங்க. என்னன்னா, லேண்ட் வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஹீட் ஆகும், வேகமாக வந்துட்டு கூல் ஆகும் வாட்டர் பாடிஸை கம்பேர் பண்ணுறப்ப. இப்போ ஜனவரி மாதம்ன்றப்ப வந்துட்டு சன் வந்து எங்கே இருக்கும், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். நார்தர்ன் பார்ட்டு வின்டராக இருக்கும். வின்டராக இருக்கிறப்ப லேண்ட் வந்துட்டு கோல்டாக இருக்கும். ரிலேட்டிவாக வந்துட்டு வாட்டர் பாடி வந்துட்டு ஓஷனில் இருக்கிறது வார்மாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஐசோதோம் வந்துட்டு வெயிட்டாக இருக்கிறது டவுனில் போகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ லேண்டு கோல்டாக இருக்கிறதுனால ஈக்குவல் டெம்பரேச்சர் லைன் வரைகிறப்ப இது வந்து கீழே வரும், இது வந்து மேலே வரும். அவ்வளோதான், இந்த லாஜிக் தான். இதை தான் அவங்க வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் வார்மாக இருக்கிறதுனால அது வார்ம் ஓஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இது பேசிக் என்சிஆர்டியில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லாஜிக் பயன்படுத்தி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 7th ஒன், in the context of effect of water on rocks, chalk is a very permeable rock. Permeableனா தண்ணி வேகமாக போகுன்றாங்க. கிளேன்றது வந்துட்டு இட்ஸ் அன் இம்பெர்மியபிள் ஆர் லீஸ்ட் பெர்மியபிள். தண்ணி சுத்தமாக போகாது, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக பொறுமையாக போகும் கிளேல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டுமே கரெக்டாக தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, chalk is porous hence can absorb water. போரஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? வந்துட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு சாக்கில் இருக்கிறது வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும், அதில் தண்ணி உள்ளார போகும், அதனால அதை அப்சர்வ் பண்ணும். கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், கிளே இஸ் நாட் அட் ஆல் போரஸ். ஏங்க இவங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் தண்ணி போகும், பெர்மியபிள், லீஸ்ட் பெர்மியபிள்ன்ட்டாங்க. அப்புறம் போகவே போகாதுன்னா எப்படி? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்டரியாக இருக்கா? எப்பயுமே 2 ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்டரியாக இருக்குன்னா ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு நல்லாவே தெரியும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1.
Eighth question, without the atmosphere, temperature would be well below the freezing point everywhere on the earth. Keyword strategy. Withoutன்றது நெகட்டிவ் கீவேர்டு. இதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். எவரின்றதும் நெகட்டிவ் கீவேர்டு, எலிமினேட் பண்ணிக்கோங்க. இது தவிர லாஜிக்கும் பயன்படுத்துங்க. என்ன சொல்றாங்க? அதாவது அட்மாஸ்பியர் இல்லைன்னா டெம்பரேச்சர் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் கீழே போயிடும். ஏங்க அப்போ டே டைம்ல சன் வந்துச்சுன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் கீழே எப்படி போக வாய்ப்பு இருக்குது? அட்மாஸ்பியர் மட்டுமா தீர்மானிக்குது? சூரியன் வந்து டே நைட்ல வேணா கீழே போக வாய்ப்பு இருக்கு. டே டைம்ல சன் வந்துச்சுன்னா அபோவ் ஃப்ரீசிங் பாயிண்ட் போயிடும்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே ஆப்ஷனை பாருங்க. ஜாஸ்தி டைமே வேஸ்ட் பண்ண தேவையில்ல. எயித்துக்கு டைரக்டா டிக்கு போயிடலாம். ஏன்னா நான் எப்பயுமே சொல்ற ஒரு லாஜிக் தான். ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்றப்ப 200% கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்ம கரெக்ட் பண்றதுல 100% இருந்தா கூட பிரச்சனை இல்லை. பட் எலிமினேட் பண்றப்ப 200% இருந்தா டைமை சேவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 8th ஒன் டி தான். 9th ஒன் ராஷ்டிரிய கோகுல் மிஷன். இது கவு சம்பந்தப்பட்டது ஒரு ஸ்கீம்னு நம்ம நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி படிச்சிருப்போம். பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு கவுடைய ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய போராடுறாங்க, பாசமாகவும் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன, அதனால அந்த பர்டிகுலர் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. கவு அப்படின்றது கிராமப்புறங்கள்ல மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்கும். அனிமல் ஹஸ்பெண்டரி ஸ்கீம்ஸ்ல இது வந்து அடிஷ்னல் இன்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி. அதனால இதை ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. இது பாவர்ட்டியும் கம்மி பண்ணும். சரிங்களா? இப்போ இது என்ன சொல்றாங்க, புவருக்கு உதவிகரமா இருக்கும். நம்ம ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர், நிலம் இல்லாதவங்களுக்கு உதவிகரமா இருக்குன்றாங்க. ஆமாங்க, கண்டிப்பா இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க, இண்டிஜினஸ் கேட்டல் பஃபலோவை வந்துட்டு இது காப்பாத்துன்றாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 10வது கொஸ்டின், எத்தனை டைம் ஜோன்ஸ் வந்து மோர் தேன் 4 டைம் ஜோன்ஸ் இதில் எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு வரும்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பேசிக் என்சிஆர்டி 6th 7th 8th படிக்கிறப்ப பாக்ஸ் காலமில் கொடுத்துருப்பாங்க. ரஷ்யாவில் 11 டைம் ஜோன்ஸ் இருக்குது, யூஎஸ்ஏல 11 டைம் ஜோன் கொடுத்துருப்பாங்க. மிச்சம் கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சார் ரொம்ப ஈஸியான கேள்வி, எனக்கு வந்துட்டு எமோஷ்னலாக இருக்குது, இதெல்லாம் எப்படி சார் விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓவர் எந்தூசியாசம் காமிச்சிங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ண ஒரு கொஸ்டினை வந்துட்டு இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தி விட்டுரும். என்னோட பெட்டர் சஜஷன் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிக்கோங்க. கம்மிங் இயரில் ஃப்ரான்ஸில் தான் அதிகமான டைம் ஜோன் இருக்குது, 13. ரஷ்யாலையும் யூஎஸ்ஏலையும் 11 இருக்குது. ஆஸ்திரேலியா யூகேல 9 இருக்குது. கனடாவில் 6 டைம் ஜோன் இருக்குது. டென்மார்க் நியூசிலாண்டில் 5 இருக்குது. பிரேசிலில் 4. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பிரேசிலில் 4 தான், நாட் மோர் தேன் 4. அப்போ வந்து மிச்சம் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்குது அபவ் 4 டைம் ஜோன். சரிங்களா? 11th ஒன், இவங்க டைம் ஜோன், அதாவது இதுவுமே இன்டர்நேஷனல் டேட் லைன் கான்செப்ட் 6th 7th 8th பேசிக் என்சிஆர்டிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? இப்போ இது ஏஷியான்னு வச்சுக்கோங்க, இது வந்து நார்த் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏஷியாவில் இந்த சைபீரியன் ரீஜன் ரஷ்யா தான், அதில் வந்துட்டு அனாடீர் அப்படின்ற ஒரு ரீஜன் சொல்கிறாங்க. அலஸ்கான்றது நார்த் அமெரிக்காவில் மேலே வரும், உங்கள் நோம்ன்ற ரீஜன். சரிங்களா? இதுக்கு நடுவில் தான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் இருக்குது. இதை கடந்து போனால் ஒரு நாள் முன்ன பின்ன வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அனாடீர் இன் சைபீரியாவும் நோம் இன் அலஸ்காவும் ஃபியூ கிலோமீட்டரில் இருக்குது. பீப்புள் வேக் அப் அண்ட் செட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் தி சிட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் டேஸ். ஆமாம், ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? வென் இட் இஸ் மண்டே இன் அனாடீர், அனாடீர்ன்றது ரஷ்யாவில். இங்கே மண்டேவாக இருந்தால் அங்கே என்னவா இருக்கும், அலஸ்கால ஒரு நாள் வந்துட்டு அங்கே பின்னாடி இருப்பாங்க. இங்கே வந்து சண்டேவாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, டியூஸ்டேன்றாங்க. தப்புங்க லாஜிக்கலி. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இன்டர்நேஷ்னல் டேட் லைன் கான்செப்டை வச்சு கேட்கப்பட்ட ஈஸியான கேள்வி இது. சரிங்களா? 12th ஒன், ஸோ கண்ட்ரிஸையும் அதோட மினரல் ரிசோர்ஸையும் மேட்ச் பண்ணி கேட்குறாங்க. போட்ஸ்வானா அப்படின்றது ஆஃப்ரிக்காவில் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மேலே வரும் இந்த போட்ஸ்வானான்றது. சவுத் ஆஃப்ரிக்காலேயே வந்துட்டு கோல்டு டைமண்ட்லாம் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். போட்ஸ்வானால ஏன் இருக்காது? எல்லாமே நெக்ஸ்ட் கண்ட்ரி தானே. அதனால ரீசெண்ட் டைம்ஸாக கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இது வந்திருக்குதுங்க. போட்ஸ்வானால டைமண்ட் நிறையா கண்டுபிடிச்சி அந்த கண்ட்ரி பெரிய பணக்கார நாடாக ஆகிட்டு வருது, டெவலப்மெண்ட் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி நியூஸில் வந்திருக்கு. அதை வச்சு கேட்கப்பட்ட கேள்வி. பட் ஜாகிரபி செக்மெண்ட்லேருந்து ஆஃப்ரிக்காலேருந்து அவங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டு கேட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா லாஜிக் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. சைல் பெரு ரீஜனில், அரிகா டெசர்ட் ரீஜனில் லித்தியம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்குது. லித்தியம்ன்றது ட்ரையர் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் தான் அதிகமாக க்ரோ ஆகுங்க. சாரி, இது நாட் க்ரோ ஆகும், இந்த ஜாஸ்தி அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? நிக்கல் அப்படின்றது வந்துட்டு இது ஜென்ரலாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹை ரெயின்ஃபால் ரீஜனில் இருக்குங்க. ஹை ரெயின்ஃபால் ரீஜன்னா இப்போ வந்துட்டு இந்தோனேஷியா வந்துட்டு ஈகுட்டோரியல் ரீஜன் பக்கத்தில் வருது, அங்கே ஹை ரெயின்ஃபால் ரீஜன் தான். ஸோ அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 ஃபேக்ட்டுமே கரெக்டு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி.
13th ஒன் ரீஜனும் கண்ட்ரியும் மேட்ச் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இது வந்துட்டு நல்லா ஷுவர் ஷார்ட்டா தெரிஞ்சுச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. இது யூரோப்லேருந்து கேட்டிருக்காங்க. மொத்தமா மேப்பிங் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லா கான்டினென்ட்டையும் டச் பண்ணிட்டாங்க. சவுத் அமெரிக்கால 2 கேள்வி, ஆப்பிரிக்கால 2, யூரோப்ல 1, ஏசியால அந்த கம்போடியன் ரீஜன் வச்சு 1 கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, வரக்கூடிய இயருக்கு மேப்பிங்கு கான்டினென்ட் வைஸ் பிசிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நான் மேப்பிங்கும் செப்பரேட் வீடியோ சீரிஸ் கொண்டுட்டு வரேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து நான் அந்த சீரியஸை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? இது பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்கிப் பண்ணிடுங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஷுவராக இல்லைன்னா ஆன்சர் பண்ணாதீங்க. பட் ஜாகிரஃபியில் நல்லா கிளியராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா நார்மாண்டின்றது ஒயின் ரீஜன் இருக்கும் ஃப்ரான்ஸில். அங்கே தான் ஒயினில் அந்த கிரேப்ஸ்லாம் அதிகமாக வந்துட்டு விளைவிப்பாங்க. அந்த பக்கத்து ரீஜனில் நார்மாண்டி பக்கத்துலலாம் அங்கே ஒயின்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இந்த கிரேப்பை வச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஜாகிரஃபி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸ்பெயினில் தான் வந்துட்டு இட்டாலியில் வந்துட்டு இது சர்டேனியா இருக்குது. ஸ்பெயினில் தான் வந்துட்டு இந்த மலார்கோன்ற ரீஜன் இருக்குது. எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டி நன். சரிங்களா? ஸோ சர்டினான்றது இட்டாலியில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்பெயினில் தான் மலார்கா, நார்மண்டியில் ஃப்ரான்ஸு. சரி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ சீரியஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நம்புகிறோம். இது தவிர வந்துட்டு ரிமைனிங் எல்லா சப்ஜெக்டையும் வந்துட்டு இயர் வைஸ் நம்ம வந்துட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னா மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணி அசஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.